மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா தஞ்சையில் 2 நாட்கள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாமன்னர் ராஜராஜனின் சதய விழாவையொட்டி திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. அவருடைய தலைநகரான தஞ்சை நகரமும் அவர் கட்டிய பெரிய கோவிலும். தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழா கொண்டாட்டம் ஒருபுறம் என்றால், பொதுமக்கள் பொதுநல அமைப்புகள் நடத்தும் கொண்டாட்டம் ஒருபுறம் என்று அமர்க்களப்படுகிறது தஞ்சை நகரம். அதன் முக்கிய நிகழ்வான ஓதுவார்களின் திருமுறை பாடல்கள் முழங்க ராஜராஜ சோழன் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், தர்மபுர ஆதீனம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக யானையின் மீது திருமுறை வீதி உலாவும் நடைபெற்றது. பாதுகாப்புக்காக நகர் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. உலக நாடு முழுவதும் இன்றைக்கு சைவத்தை போற்றி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜராஜ சோழன் போட்ட வித்து. கலை, கலாச்சாரம், பண்பாடு, இன்னும் அரசு, அதனுடைய வாக்குரிமை முதலியவைகளை கீழாக உள்ள மக்கள் முதலாக மேல் மட்டத்தில் உள்ளவர்களை வரைக்கும் அத்தனை பேரையும் ராஜராஜ சோழன் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். முதலாவதாக பெண்களை அதிகாரிகளாக நியமித்த பெருமையும் ராஜராஜ சோழனுக்கு தான் இருந்தது. அதிகாரிச்சி என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார். அது எங்களுடைய திருவியாற்று கல்வெட்டிலே இருக்கிறது.